என்னம்மா விளையாடுற நீ? அந்த பொண்ணை ஒருத்தன் கெடுத்து விட்டான்னு சொல்ற நீ. அது போக என்ன கெடுத்தது இன்னார்தான்னு கெட்டு போன பொண்ணே கொண்டு வந்து சொன்னதாக வேற சொல்ற. அதுவும் போக கெடுத்த அந்த அயோக்கிய பையன் அந்த பஞ்சாயத்துக்கு வர்றான்னு வேற சொல்ற. இப்படியே குண்டாங்குதிரி அவன் குதர்க்கமாவும் பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எங்களுக்கு எல்லாம் வேற வேலை வெட்டிலையா? கெடுத்தவன் யாருன்னு சொன்னா தானே நாங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். சொல்லு முதல்ல இங்க அவன் பேரை சொல்லு. இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா சொல்லுமா. ஐயா தப்பா நினைக்காதீங்க, கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க. அவர் நிச்சயமா வந்துடுறேன்னு சொன்னாரு. அவரா? யார் கெடுத்தவனா? அவன் ஒரு புள்ளியோட கற்புல கபடி விளையாண்டுருக்கேன். அவனை போய் அவருங்கிற வெக்கமல்ல உனக்கு? அம்பட்டியா இவன் எங்க இங்க? அப்ப நம்ம கிளம்பி எங்க போறீங்க? இருங்க, பஞ்சாயத்து முடிச்சு என்னப்பா இருங்கன்றல. ஒண்ணு இல்லப்பா. பஞ்சாயத்தை பழக விடுறாங்களா எடுபட்ட வயலுக? வாங்க ஐயா, உட்காருங்க. குத்தவாளியை நிக்க வச்சு விசாரிக்கிறதானே இந்த ஊரோட வழக்கம். ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? என்ன குத்தவாளியை நிக்க வச்சு வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லி பேர் ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசையை கெடுப்பான்னு தான் வந்தேன். புத்திசாலித்தனமா பேசுறதுனால செஞ்ச தப்பு இல்லாம போயிடுமா? ஏய் கண்டாத்தா, இந்த ஊரையே கட்டி காக்குறவரை கண்டுபிடி பேசாத. தங்க ஊசிங்கிறதுனால யாரும் கண்ணை குத்திக்கிறது இல்ல. அந்த பொண்ணை கெடுத்தது யாருன்னு கேட்டீங்களே, இப்ப சொல்றேன். அந்த பொண்ணை கெடுத்து குட்டிச்சவராக்குனது இந்த பெரிய மனுஷன் தான். கண்டாத்தா, யார பத்தி என்ன பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறியா? தெளிவா தெரிஞ்சுதான் பேசுறேன். காட்டுல மிருகமா அழைச்சிட்டு இருக்கல, அதான் வேட்டையாடுற போது தொத்திக்கிச்சு. ஐயா, இந்த பொண்ணு அதிகமா பேச வேண்டாம்னு சொல்லுங்க. கண்டாத்தா, எங்களை படிச்ச ஆண்டுகளை வந்து சொன்னாலும் அம்படியா தான் குத்தவாளின்னு நாங்க நம்ப மாட்டோம். அவன் தான் குத்தவாளின்னு நீ எப்படி நிரூபிப்ப? ஆனா நீ என்னதா இது வரைக்கும் நம்ம கிட்ட போட்ட வேஷத்தால என்னால கூட நம்ப முடியல. ஒரு பொண்ணு அருள்வதி அரைச்சு குடிச்சிட்டு சாகுற நிலைமையில இருந்து சொல்றான். இன்னும் அவ எரியிற நிலைமையில இருந்து சொன்னா கூட நீங்களே நம்ப மாட்டீங்களே. உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. இங்க வந்து அந்த பொண்ணு சொல்லட்டும். அதுக்கப்புறம் ஊர் பெரியவங்க விசாரிச்சு எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க தயாரா இருக்க. அப்புறம் என்னம்மா, யாராவது போய் அந்த பொண்ணை கூட்டுவாங்க. இப்படி தலைமையில கண்ண போட்டுட்டியா? நான் என்னடே பண்ணுவேன்? ஐயோ ஐயா, அந்த புள்ள தூக்க மாட்டிட்டு செத்து போயிடுச்சுங்கய்யா. இப்போ உங்களோட மனசு ஆறிடுச்சா? இல்ல அந்த பொண்ணோட பொண்ணு கொண்டு போட்டு விசாரிக்கிறீங்களா? ஊர் உலகத்தை போல மனுஷங்களோட வாழ்ந்திருந்தா ஆசா பாசம் இருந்திருக்கும். காட்டுல மிருகம். ஐயா, ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ணது இந்த பஞ்சாயத்துல என்ன தண்டனை? 50 சவுக்கடிங்க. அதை வாங்கிக்க நான் தயாரா இருக்கேன். குத்தத்தை செஞ்சுட்டு தான் ஒத்துக்கிட்டேன்னு நினைக்காதீங்க. நான் குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்க முடியலங்கிறதா உண்மை. நாங்க கூடி சீக்கிரம் இந்த ஊருக்கு தெரிய வரும். உண்மையா போய் அந்த சவுக கொண்டாடா. உங்களை யாராவது ஒருத்தர் எனக்கு தண்டனை கொடுக்கலாம். ஐயா என்ன இது? எனக்கு இங்க யாரும் தண்டனை தர தயாரில்லைங்கிறதுக்காக நான் தண்டனை வாங்காம போக போறதில்ல. எனக்கு என் கையாலேயே தண்டனை தர தெரியும். டேய் ஊமையா, அண்ணே அந்த சாட்டி எடுத்துடுறா. அண்ணே சொன்னதை செய்டா. போலாமா? என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டால யாரும் இவன் மேல கோவப்படாதீங்க. எனக்கு இவன் மேல எந்த கோபமும் இல்லை. Feel the undying romance only on
Eros Now.